ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிப்பான சக்கரவள்ளி கிழங்கை வச்சு காரசாரமான சக்கரவள்ளி கிழங்கு பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் சக்கரவள்ளி கிழங்கை இது மாதிரி நல்லா கழுவி சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இப்போ தாளிச்சிக்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சோறேன் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சக்கரவள்ளி கிழங்கு இதோட சேர்த்துக்கலாம். கிழங்கெல்லாம் சேர்த்துட்டு மெதுவாக நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஓரளவு கலந்து விட்டோன்னே இப்போ 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மறுபடியும் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போது இதுக்கு தேவையான அளவு தூளுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் தூளுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்பப்போ நடுவில் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க, எல்லாம் அடி பிடிச்சிக்கும். இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. கிழங்கு உடையாமல் மெதுவாக எல்லா பக்கமும் படுற மாதிரி கிளறி விட்டு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இனிப்பான சக்கரவள்ளி கிழங்குல காரசாரமான சக்கரவள்ளி கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.